தமிழகத்தில் நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நீலகிரி வரையாடு எண்ணிக்கையினை மதிப்பிடும் நோக்கில் கேரள வனத்துறையுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் நீலகிரி வரையாடு திட்டத்தின் முக்கிய அங்கமாக ஆண்டுதோறும் ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. அந்த வகையில் 177 பகுதிகளில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதில் தமிழ்நாட்டில் மொத்தம் நீலகிரி வரையாடு எண்ணிக்கை 1303 என மதிப்பிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நிரம்பி வடிந்து பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணான சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள 2 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டி முழுமையாக நிரம்பிய பின்னரும் நீரேற்று மின்மோட்டார் நிறுத்தப்படாததால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக குடிநீர் வெளியேறி வீணானது. கோடை காலத்தில் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் இந்த சம்பவம் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக ஆளுநர் அர்லேக்கர் தனது மனைவியுடன் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு வருகை புரிந்து சாமி தரிசனம் செய்தார். தனது மனைவி அனேகாவுடன் காமாட்சியம்மன் கோவிலுக்கு வந்த ஆளுநர் அர்லேக்கருக்கு ராஜகோபுரம் அருகே மலர் மாலைகள் அணிவித்து பூரணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் காமாட்சியம்மனை தரிசனம் செய்த ஆளுநருக்கு சால்வைகள், மலர் மாலைகள் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மின்கம்பி உரசி ஏற்பட்ட தீ விபத்தில் 20 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சவுக்கு மரங்கள் எரிந்து சேதமடைந்தன. பிச்சனூர் கிராமத்தில் தைல மரம் மற்றும் சவுக்கு மரங்களை அப்பகுதி விவசாயிகள் பயிரிட்டு வளர்த்து வந்துள்ளனர். இந்நிலையில் உயர் மின்னழுத்த கம்பிகள் ஒன்றோடு ஒன்று உரசி தீப்பொறி ஏற்பட்டு அருகில் உள்ள தைல மரம் மற்றும் சவுக்கு மர தோப்பில் பரவியது. இந்த தீ விபத்தில் 20 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த தைல மரம் மற்றும் சவுக்கு மரங்கள் சாம்பலாகின. திருச்செந்தூர் முருகன் கோவில் முறைகேடுகளை விசாரிக்க 6 பேர் கொண்ட குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது. இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருச்செந்தூர் முருகன் கோவில் முறைகேடுகளை விசாரிக்கவும் 100 ரூபாய் டிக்கெட், அன்னதானம், தங்குமிடம் முன்பதிவு போன்ற சேவைகளை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இணை ஆணையர், துணை ஆணையர், உதவி ஆணையர் என 6 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே குவாரியில் அழுகிய நிலையில் தாவேகா நிர்வாகி சடலமாக மீட்கப்பட்டார். சொக்கலிங்கபுரத்தைச் சேர்ந்த சக்திவேல் ஆலங்குளம் தொகுதி தாவேகா தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய பொறுப்பாளராக இருந்து வந்தார். இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன் சக்திவேல் அவரது மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக வீட்டை விட்டு வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடையம் அருகே உள்ள மூடப்பட்ட தனியார் குவாரியில் சக்திவேல் சடலமாக மீட்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் அருகே ஓடும் ரயிலில் இருந்து வடமாநில இளைஞர் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். பீகாரைச் சேர்ந்த ராமாதார் பஸ்வான் என்ற 26 வயது இளைஞர் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்றார். அப்பொழுது ஓமலூர் அருகே ரயிலில் இருந்து எதிர்பாராத விதமாக ராமாதார் பஸ்வான் தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இச்சூழலில் ராமாதார் பஸ்வான் நண்பர்கள் ரயிலில் இருந்து தப்பியோடியதாக கூறப்படும் நிலையில் அவர்களை மடக்கி பிடித்து ரயில்வே காவலர்கள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் காவலர்கள் கொடி அணிவகுப்பு பேரணி சென்றனர். மானாமதுரை உட்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் நோக்கிலும் பொதுமக்களிடம் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. இதில் மானாமதுரை காவல் நிலையம் மற்றும் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களைச் சேர்ந்த காவலர்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்டிருந்த மின் மற்றும் ஆயில் மோட்டார்கள் அகற்றப்பட்டன. முல்லை பெரியாறு, வைகை, கொட்டக்குடி, வராகநதி ஆகிய நீர்நிலைகளில் பெரியகுளம் சார் ஆட்சியர் மற்றும் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது மின் மற்றும் ஆயில் மோட்டார்கள் மூலம் சட்டவிரோதமாக தண்ணீர் எடுத்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 91 மின் மற்றும் ஆயில் மோட்டார்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அரியலூர் அருகே வெற்றியூர் அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வெற்றியூர் ஊராட்சி அரசு தொடக்கப்பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட சில மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பள்ளிக்கு விரைந்த மருத்துவர் குழு மாணவர்களுக்கு தீவிர மருத்துவ பரிசோதனை செய்தனர். இதனிடையே இது தொடர்பாக நடத்திய விசாரணையில் உணவில் பல்லி விழுந்து கிடந்ததாக தெரியவந்துள்ளது. சென்னையை அடுத்த அம்பத்தூரில் பெங்களூரில் இருந்து காரில் குட்கா கடத்தி வந்த 2 கைது செய்யப்பட்டனர். மதுரவாயில் பைபாஸ் சாலையில் அம்பத்தூர் காவல் நிலைய காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அப்படியாக வந்த காரை சோதனை செய்தபோது அதில் 1.75 டன் குட்கா இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவலர்கள் அதனை கடத்தி வந்த கனகலிங்கம், தர்மலிங்கம் ஆகிய 2 கைது செய்தனர்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஒற்றை யானை நடமாட்டத்தை ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்த வனத்துறையினர் யானையை விரட்டினர். சேரம்பாடி பகுதியில் பகல் நேரத்தில் உலா வந்த ஒற்றை யானையை ட்ரோன் கேமரா மூலம் வனத்துறையினர் கண்காணித்தனர். ட்ரோன் சத்தத்தை கேட்டதும் யானை வேகமாக ஓடும் காட்சிகள் ட்ரோனில் பதிவாகியுள்ளது. இதேபோல தேயிலை தோட்டங்களில் முகாமிட்டிருந்த 7 யானைகளை தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்த வனத்துறையினர் அவற்றை ஊருக்குள் நுழையாதவாறு விரட்டியடித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் உள்ள காவலர் குடும்பத்தினருக்கு பாத்தியப்பட்ட பீச்சு கருப்பண்ணசாமி கோவில் வைகாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக செண்டை மேளம் மற்றும் வாத்தியங்கள் முழங்க காவலர் குடும்பங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் உற்சாகமாக நடனமாடி முளைப்பாரி எடுத்து வந்து வராக நதியில் கரைத்து வழிபாடு நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் சிம்மனப்புதூர் பகுதியில் விவசாய நிலத்திற்கான அனுமதியை வைத்து வீட்டு மனைக்காக பகிரங்கமாக மணல் கடத்தி விற்பனை செய்ததாக திமுக கவுன்சிலர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கவுன்சிலர் ராமமூர்த்தி என்பவர் பேராம்பட்டி ஏரியில் இருந்து விதிகளை மீறி மண்ணள்ளி பிளாட்டுகளில் குவித்து வருவதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த அரசு அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மதுரையில் இருந்து கோவை சென்ற அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் இறங்கி விபத்துக்குள்ளானது. திண்டுக்கல் சின்னாளப்பட்டி அருகே சென்றபொழுது ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு நோய் ஏற்பட்டதால் பேருந்து விபத்தில் சிக்கியது. அருகில் இருந்த பொதுமக்கள் ஓட்டுநர் கருப்பசாமியை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பேருந்தில் பயணித்த 33 பயணிகள் நல்வாய்ப்பாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். தமிழக கேரள எல்லை பகுதியான தென்காசி மாவட்டம் புடியரை சோதனைச் சாவடியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கனிமவள வாகனங்களுக்கான விதிகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என ஆய்வு செய்த அவர் அளவுக்கு அதிகமாக பாரம் ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மற்றும் சட்டவிரோத செயல்பாடுகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திருச்சி மாவட்டம் முசிறி புதிய பேருந்து நிலையத்தில் இழப்பீடு வழங்காத 2 அரசு பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டன. இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த நபர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க முசிறி சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இழப்பீடு வழங்க காலம் தாழ்த்துவதாக கூறி 2 பேருந்துகளையும் ஜப்தி செய்ய முசிறி சார்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி முசிறி புதிய பேருந்து நிலையத்தில் வைத்து 2 அரசு பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா மற்றும் பானாவரம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் காந்திராஜ் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். இந்த ஆய்வின் போது சொந்த தொகுதி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் தாஹிரா பங்கேற்கவில்லை. மேலும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அமைச்சர் தென்னரசு மழுப்பலாக சென்றார். இவங்களுக்கு என்னென்ன தேவை நீங்க இது பூர்த்தி பண்ணிக்கிறீங்க, மேம்படுத்தி என்னென்ன திட்டங்கள் நீங்க இது பண்ணிக்கிறீங்க இப்போ இருப்பா இதோ போடலாம் சார். அதுதான் சார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு 20 நாட்களில் என்ன பிரச்சனை வந்துவிட்டது என எதிர்கேள்வி எழுப்பி பதிலளித்தார். 20 நாளுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு, உங்களுக்கு என்ன வந்துச்சு, உங்க வீட்டில் என்ன கஷ்டம் சொல்லுங்க. நாங்கள் மிரட்டுற துணி எங்ககிட்ட கிடையாது. நாங்கள் நம்ம சாஃப்ட் நேச்சர். நீங்கள் ஒரு வீட்டுக்கு வீடு புண்ணியாத்தினை பண்ணிட்டு வீட்டுக்கு போனால் எவ்வளோ நாள் ஆகுது, போய் செட்டில் ஆகுது. அதுக்கே நீங்கள் மாசக்கணக்காகுது. தருமபுரியில் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தை தொடங்கியிருப்பதாக விமர்சித்தார். அண்ணாமலை அவர்கள் கர்நாடகத்தில் IPS அதிகாரியாக இருந்து பாதியிலேயே விருப்ப ஓய்வு பெற்று தமிழ்நாட்டுக்கு வந்து அப்புறம் தமிழ்நாட்டு பாஜக தலைவராக இருந்தார். அப்புறம் தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டார். இப்போ அவர் ஒரு வேலை இல்லாத இளைஞராக இருக்கார். அதனால் இந்த வேலையை செய்கிறாரு. வேலையில்லா பட்டதாரி சங்கத்தை உருவாக்கியிருக்கார் போல தெரியும். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே சூரக்குடியில் உள்ள ஐயனார் கோவில்களின் புறவி எடுப்பு திருவிழா பல்லாயிரக்கணக்கான கிராம மக்கள் புடைசூழ வெகு விமர்சையாக நடைபெற்றது. மழை பொழியவும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி நடைபெற்ற இந்த விழாவில் 300க்கும் மேற்பட்ட நேர்த்திக்கடன் மண் குதிரைகள் மற்றும் காளைகளை பக்தர்கள் தங்களது தோள்களில் சுமந்து ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடனை செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல யூடியூப் இளைஞர்கள் ஒன்றிணைந்து நடிக்கும் DIA என்ற புதிய ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படத்தின் பூஜை மார்த்தாண்டத்தில் நடைபெற்றது. தீவிரவாத குழுக்களின் அச்சுறுத்தலை தடுக்கும் மைய கதையை கொண்ட இத்திரைப்படத்தை கிளாட்வின் ஜெபராஜ் தயாரிக்க அபின் சிஞ்சு இயக்குகிறார். இந்த விழாவில் பல இளம் யூடியூபர்கள் மற்றும் திரைக்கலைஞர்கள் பங்கேற்றனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே மருத்தூர் மகாமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதம் இருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அலகு மற்றும் மயில் காவடிகளுடன் தீக்குண்டத்தில் இறங்கி பக்தி பரவசத்துடன் நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஆலம்பூண்டி கிராமத்தில் அரசு உத்தரவை மீறி பள்ளிக்கு மிக அருகில் 150 மீட்டர் தொலைவில் செயல்பட்டு வரும் 2 டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த 2 கடைகளையும் அகற்றக் கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதி பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் அருகே முடிகண்டநல்லூர் பகுதியில் மின்மாற்றியில் ஏற்பட்ட படுதை சரி செய்ய முயன்ற பொழுது உயிரிழந்த மின்சாரம் தாக்கி மின்வாரிய ஊழியர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அண்மையில் லைன்மேன் பதவியில் இருந்து லைன் இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு பெற்ற 49 வயதான கணேசன் மின்சாரம் பாய்ந்து பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி திருவிழாவின் 9ஆம் நாளில் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் சாமிக்கும் தாயாருக்கும் பட்டு வஸ்திரங்கள், மலர் மாலைகள் மற்றும் பழங்கள் சீர்வரிசையாக கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்பட்டன. ஆண்டுதோறும் வழங்கப்படும் இந்த சீர்வரிசையை கொண்டு வந்த திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளுக்கு கோவில் நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்து கௌரவித்தனர். சென்னை முகப்பேர் பாரதிதாசன் நகர் பிரதான சாலையில் மின் கம்பங்களுக்கு செல்லும் கேபிள்கள் திடீரென வெடித்து தீப்பற்றியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புகை மற்றும் தீச்சிதறல் காரணமாக வாகன ஓட்டிகளும் குடியிருப்பு வாசிகளும் அச்சமடைந்த நிலையில் மின் இணைப்பை துண்டித்து மின்வாரிய ஊழியர்கள் சீரமைப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகளின் டீசல் மற்றும் உதிரி பாகங்கள் விலை உயர்வை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் ஜேசிபி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் நடைபெற்றது. விலை உயர்வு காரணமாக ஜேசிபி 1 மணி நேர வாடகை கட்டணம் 1500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த சங்க தலைவர் பாரதிதாசன், இந்த வேலை நிறுத்தத்தால் ஜேசிபி பணிகள் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் சிரமமடைந்ததாக குறிப்பிட்டார். மறைந்த புகழ்பெற்ற திரைப்பட பின்னணி பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியத்தின் 80வது பிறந்த நாளை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஏராளமான ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தினர். அங்கு மணிமண்டப கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் நினைவிடத்தின் நுழைவு வாயில் முன்பாக வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு ரசிகர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள காஃபி கடையில் டீ குடித்துவிட்டு பணம் தர மறுத்த சிலர் கடை மேலாளர் மற்றும் ஊழியரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூரக்காடு பகுதியில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வரும் காஃபி கடைக்கு நள்ளிரவில் வந்த சிலர் டீ மற்றும் சிற்றுண்டி சாப்பிட்ட பின்னர் விலை அதிகமாக இருப்பதாக கூறி தகராறில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கடையின் மேலாளர் சக்திவேல் மற்றும் தடுக்க வந்த ஊழியர்களையும் தாக்கியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஷேர் ஆட்டோவில் மதுபானம் கடத்திய 2 கைது செய்யப்பட்டு 600 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கேத்தாண்டப்பட்டி சர்க்கரை ஆலை பகுதியில் ரோந்து சென்ற காவல்துறையினர் ஷேர் ஆட்டோவை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அதில் வாணியம்பாடியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் பாபு ஆகியோர் மது கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்து ஆட்டோவுடன் மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் முட்டை கொள்முதல் விலை 15 நாட்களுக்கு பிறகு 5 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு முட்டையின் விலை ₹5.75 நிர்ணயிக்கப்பட்டது. பள்ளிகள் திறக்கப்பட்டதால் சத்துணவு திட்டத்திற்கு தேவையை அதிகரித்ததாலும் ஏற்றுமதி அதிகரிப்பாலும் முட்டை கொள்முதல் விலை உயர்ந்துள்ளது. மேலும் வெயிலின் தாக்கத்தால் முட்டை உற்பத்தி குறைந்திருப்பதும் விலை உயர்விற்கு காரணமாக பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் மாலை வேளையில் நட்சத்திர ஏரி பகுதி முழுவதும் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியது. நட்சத்திர ஏரி பகுதிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் அடர்ந்த பனிமூட்டத்திற்கிடையே படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். மேலும் பனிமூட்டத்தால் எதிரே வருபவர்கள் கூட தெரியாத நிலை இருந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மிதமான வேகத்தில் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. பெரியபாளையம், தாமரைப்பாக்கம் சுற்றுவட்டாரங்களிலும் மழை கொட்டியது. காலை முதலே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் சுமார் 3 மணி அளவில் பாலவாக்கம், சூளைமேனி, மாகரல், புன்னைப்பாக்கம் பகுதிகளில் மழை பெய்தது. வெயிலுக்கு நடுவே திடீரென மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அரசு தாலுகா தலைமை மருத்துவமனையில் குடிநீர் வசதி இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். நாள்தோறும் நூற்றுக்கணக்கான வெளி நோயாளிகள் மற்றும் பல உள் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் இந்த மருத்துவமனையில் கடந்த சில மாதங்களாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக கூறப்படுகிறது. அண்மையில் மருத்துவமனைக்கு வந்த அமைச்சர் V.K. ராஜீவ் நோயாளிகளுக்கான குடிநீர் வசதியை ஏற்படுத்த உத்தரவிட்டிருந்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டெலிவரி ஊதியத்தை பிளிப்கார்ட் நிறுவனம் குறைத்ததை கண்டித்து திருப்பூரில் ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிளிப்கார்ட் நிறுவனத்தின் டெலிவரி ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் காலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரை பணியாற்ற வற்புறுத்துவதாகவும் ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் இதனை கண்டித்து தாராபுரம் சாலையில் உள்ள பிளிப்கார்ட் டெலிவரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலில் கடந்த ஆண்டு இலங்கைக்கு கடத்த முயன்ற வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட 300 கிலோ கஞ்சா அதிகாரிகள் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. கோட்டுச்சேரி பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 4,50,00,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் காரைக்கால் போலீசார் பறிமுதல் செய்தனர். நீதிமன்ற அனுமதி மற்றும் உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் இந்த கஞ்சா புதுச்சேரிக்கு கொண்டு செல்லப்பட்டு தனியார் இரும்பு தொழிற்சாலையில் வைத்து எரித்து அடிக்கப்பட்டது. மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் முதலமைச்சரை துரை வைகோ சந்தித்ததாகவும் அதில் எந்த அரசியல் பின்னணியும் இல்லை என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் செண்பகவள்ளி அணை சீரமைப்பு, காட்டுப்பன்றி தொல்லைக்கு தீர்வு, உள்ளார் அணை திட்டம் நிறைவேற்றம் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதிமுக பதவிக்காக அரசியல் செய்யவில்லை என்றும் மக்கள் பிரச்சினைகளுக்காகவே தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் கூறினார். தாவேக் அரசு விவசாய கடனை 2,000 கோடி ரூபாய்க்கு பதிலாக குறைந்தபட்சம் 20,000 கோடி ரூபாயாவது தள்ளுபடி செய்திருக்க வேண்டும் என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி கூறியுள்ளார். சென்னை பல்லாவரம் அருகே அரசு பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு 1000 மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உணவுப் பொருட்களின் தரத்தை ஆய்வு செய்து மக்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்றார். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீனத்தில் உள்ள ஞானபுரீஸ்வரர் கோயில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. 2 தேர்களுடன் பஞ்சமூர்த்திகளுடன் சாமி அம்பாள் எழுந்தருளி 4 வீதிகளில் வலம் வந்தார். தருமபுரம் ஆதீனம் உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பக்தர்களுக்கு உதவியாக ஞானாம்பிகை யானை தேரை முட்டி தள்ளியது. தாவேக அரசு விவசாய கடன்களை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய கோரி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கையில் கரும்புகளை ஏந்திக் கொண்டு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செஞ்சியை அடுத்த நாகந்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன் விவசாயிகள் ஒன்றிணைந்து தாவேக அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். சட்டமன்ற தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். நன்றி தெரிவிக்கும் விதமாக தொடர்ந்து தொகுதி மக்களுக்கு மத்திய அரசின் நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கும் வகையில் அவர் முகாம்களை நடத்தி வருகிறார். அந்த வகையில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் அருகே தனது சொந்த செலவில் சிறப்பு முகாமை நடத்தி வருகிறார். சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் பணிபுரியும் 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இது தொடர்பாக மண்டல குழு தலைவர் மற்றும் அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் தங்களது போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலான மழையை தொடர்ந்து தேவலாவில் இருந்து பந்தலூர் செல்லும் சாலையில் பகல் நேரத்திலேயே கடும் பனிமூட்டம் நிலவியது. இதனால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனி மூடியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பயணித்தனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி தேனி மாவட்டத்தின் பிரபல சுற்றுலா தலமான மேகமலையில் சிறுவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் சார்பில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. காசு மாசுபாட்டை தவிர்க்கும் நோக்கில் மணலாறு முதல் மேகமலை வரையிலான 4 கிலோமீட்டர் மலைச்சாலையில் நடைபெற்ற இப்பேரணியில் வனத்துறையினரும் வன ஆர்வலர்களும் பங்கேற்றனர்.
கனடா குடியுரிமை பெற்று தமிழ்நாட்டில் வாக்களித்த விவகாரத்தில் கைதான நபரை மீண்டும் கனடா செல்ல சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கனடாவில் குடியுரிமை பெற்ற ஜிதேந்திரநாத் என்பவர் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்த நிலையில் அவரை காவல்துறையினர் கைது செய்து ஜாமீனில் விடுவித்தனர். இந்நிலையில் ஜூன் 8ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்பாவிடில் தனது வேலை பறிபோகக்கூடும் என வழக்கு தொடர்ந்த நிலையில் ஜிதேந்திரநாத்தை மீண்டும் கனடா திரும்ப உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 2 கூரை வீடுகள் தீப்பிடித்து எரிந்ததில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. மருதங்குடியைச் சேர்ந்த தமிழரசி என்பவரின் வீடு திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. காற்றின் வேகம் காரணமாக அருகிலிருந்த விஜயபாலன் என்பவரின் வீட்டிலும் தீப்பற்றியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த சீர்காழி தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வீசிய பலத்த காற்றின் காரணமாக மரம் முறிந்து மின்மாற்றி மீது விழுந்ததால் 6 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் தடைபட்டது. கூடலூர் நகரில் அக்காடு செல்லும் சாலையில் இருந்த மரம் பலத்த காற்றின் காரணமாக முறிந்து அங்கிருந்து மின்மாற்றி மீது விழுந்தது. இதனால் மின்மாற்றி சேதமடைந்து மின்தடை ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மின்வாரியம் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மின் இணைப்பை துண்டித்து மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கடந்த சில நாட்களாக முறையான குடிநீர் வழங்கவில்லை என்று கூறி காலிக்குடங்களோடு நகராட்சி அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டனர். வாணியம்பாடி நகராட்சிக்குட்பட்ட முஸ்லிம்பூர், பஷீராபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக முறையாக குடிநீர் வழங்குவதில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி அப்பகுதி மக்கள் 24வது வார்டு உறுப்பினர் கலீல் பாஷா தலைமையில் வாணியம்பாடி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி காவிரி கூக்குரல் இயக்கம் நடத்திய மரங்கள் நடும் விழாவில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், அமைச்சர் கீர்த்தனா ஆகியோருடன் முதலமைச்சர் விஜயின் தாயார் ஷோபா சந்திரசேகரும் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், சிறு வயதிலிருந்தே மரங்களை பாதுகாத்த இயற்கையை நேசிக்கும் நண்பன்தான் நமக்கு முதலமைச்சராக வந்துள்ளார் என்று பெருமிதத்துடன் தெரிவித்தார். மக்களை காப்பாற்ற வந்திருக்கிற நம் புதிய அரசு மக்களோடு சேர்ந்து இந்த மண்ணையும் மரங்களையும் காப்பாற்றும் நம்புகிறேன். இயற்கையை நேசிக்கிற ஒரு நண்பன் தான் நமக்கு சிஎம் வந்துட்டார். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே அதிகாரிகளின் அனுமதியின்றி தாவேகாவினர் குடிநீர் குழாய் அமைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேட்டுப்பாளையம் ஊராட்சியில் 9 வார்டுகள் இருக்கும் நிலையில் பட்டக்காரப்புதூர் மற்றும் கரப்பாளையம் புதூர் ஆகிய 2 கிராமங்களில் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் இவர்கள் குடிநீர் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்திருந்த நிலையில் அதிகாரிகள் அனுமதியின்றி தாவேக நிர்வாகிகள் ஊராட்சி குடிநீர் குழாய் இணைப்பை எடுத்து குழாய்களை அமைக்க குழி தோண்டியுள்ளனர். இதுகுறித்து அறிந்து வந்த அதிகாரிகள் தாவேக நிர்வாகிகளை கண்டித்ததுடன் தோண்டப்பட்ட குழிகளை உடனடியாக மூடவும் உத்தரவிட்டனர். ராமநாதபுரத்தில் நடைபாதைகளில் உள்ள பழக்கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 15 கிலோ அழுகிய மாம்பழங்கள் அளிக்கப்பட்டன. ராமநாதபுரம் உணவு பாதுகாப்பு அலுவலர் ஜெயராஜ் மற்றும் மண்டபம் வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர் முருகன் ஆகியோர் சாலையோர பழக்கடைகளில் சோதனை நடத்தினர். அப்போது கார்பெட் கல் வைத்து பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் கண்டறியப்படாத நிலையில் அழுகிய மாம்பழங்கள் மட்டும் கண்டறியப்பட்டன. இதனையடுத்து சுமார் 15 கிலோ அழுகிய மாம்பழங்கள் அளிக்கப்பட்டன.